இது நான் வந்து சங் பரிவார் அமைப்பை சார்ந்த ஆர்எஸ்எஸ்-ஆல் வளர்த்தெடுக்கப்பட்ட பாரத தாயின் தவ புதல்வர்களுக்கு நான் சொல்ற கருத்து என்னன்னா, காரியகர்த்தாஸ் இல்ல சங்கி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஐபோன் அமெரிக்க நிறுவனம்னு சொல்லுவேன், ஆனா அது மேனுஃபேக்சர் ஆகுறது சைனால. உனக்கு தேவைன்னா இங்கே இந்தியாலையும் மேனுஃபேக்சர் பண்றது யூனிட்லாம் இருக்கு, பட் ஆனா அதுக்கு ஸ்பேர் வருது சைனால இருந்து. ஸோ சைனீஸோட இன்வால்மெண்ட் இல்லாம எல்லாத்தையும் தயாரிக்கணும் அப்படின்னா நீ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்துருக்கணும், தற்சார்பு பொருளாதாரம். அது நீங்க எடுக்கல. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தியும் பேசாம நாங்கள் சீன நிறுவனத்தை புறக்கணிப்போம். நீ எந்த நிறுவனத்தையும் உன்னால புறக்கணிக்க முடியாது. அமெரிக்க நிறுவனத்தையும் புறக்கணிக்க முடியாது, சீன நிறுவனத்தையும் உன்னால புறக்கணிக்க முடியாது. புறக்கணிச்சுன்னா இந்தியாவில் பெரிய பொருளாதார பிரச்சனை வரும். அது அந்த இடத்துல தான் நிக்கிறோம் நம்ம, நடுல மாட்டிக்கணும். ஸோ இப்போ படிப்படியா மாறு, படிப்படியா சரி செய், இதுதான் உன்னால பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த லூசுத்தனம் பண்ணாத, எல்லாரும் இப்படி சொரிஞ்சு வச்சுட்டு இருக்காத, எல்லா இதுலயும் செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு பண்ணாத. சரி, இங்க அப்ப ஒருத்தவங்களுடைய தனி மனித தகவல் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஆப்பிள் என்ன வேணாலும் செய்ய முடியும், செய்வதற்கான வாய்ப்பு. இப்ப இதெல்லாம் நீங்க செய்வீங்க நான் சொல்லல, வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் 100% இந்த ஆப்ல இருக்குங்கிறத மட்டும் இப்ப பதிவு பண்றோம். சரி, இது வரைக்கும் நம்ம பேசியது வந்து இவர்கள் இந்த ஆப்பை தவறாக பயன்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இவர்கள் உத்தமர்களான்னு இப்ப பேசுவோம். சரி, இந்த பெகசஸ்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே, பிஜேபி பர்டிகுலரா இந்த ஆப்பை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் லீடர்ஸை வேவு பார்த்தாங்கிற தகவல் உலக அளவில் கசிஞ்சு ஒரு கேவலம். அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் மே 17 திருமுருகன் காந்தி, இப்ப சொல்ல முடியாது இப்பெல்லாம். இன்னைக்கு இது வந்து எனக்கு ஐ திங்க் ஸோ 2019 இல்லைன்னா 20 இருக்குமா, அந்த டைம்ல இது நியூஸ் வந்துச்சு. அதான் கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஐ திங்க் ஸோ. அப்பதான் இந்த விஷயம் வந்து வைரல் ஆச்சு. நான் கேட்கிறேன், ஏன் வேவு பார்த்தீங்க? வேவு பார்த்ததுக்கான ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டீங்க. உலக அளவில் அதை வந்து வெளியிட்டாங்க. இதுதான் இங்க விஷயம். இது பேசிக்கா நான் சொல்றேங்க, இங்க வேவு பார்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து டோட்டல் கண்ட்ரோல். இது வந்து ஒரு ஜனநாயக நாடாக இது இருக்க போறது இல்ல. கேட்டா சீனா பண்ணுது, சீனா ஜனநாயக நாடுன்னு சொல்ல போறியா? இல்ல. சீனாக்கு நான் மாற்று, சீனாவை விட என்னோட நாட்டோட டெமோக்ரஸி வந்து ரொம்ப சரியா இருக்குன்னு பெருமை பித்துற ஒரு பக்கம். இல்ல, நீங்க ஆனா எப்பவுமே சீனாவை அப்ரிஷியேட் பண்ணி பேசுவீங்கல்ல. இப்ப பாருங்க அவங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்கன்னு. டெவலப் ஆறானா அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அவன் முதல்ல அவன் நாட்டுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தினான். நீங்க என்ன பண்ணீங்க?